பட்டுப்புழு நம்மக்கிட்ட வந்து 2வது நாள் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலை வச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே தலை வைக்கும்போது மோல்டு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் தலை வைக்கும்போது அங்கூஸ் அப்படிங்கிற விஜிதா கிரீன் வந்து நம்ம அடிச்சுட்டு தான் எப்பயுமே தலை வைக்கணும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு பட்டுப்புழு வளர்த்துறவங்களுக்கு தெரியும். நார்மலாக எப்பயும் போல் தலை வைக்கக்கூடாது. அது வந்து எதுக்குன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுவாங்க. அவங்ககிட்டயே அதாவது ஜாக்கிக்காரங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 மோல்டு போயிட்டு நம்மக்கிட்ட வரும்போது மோல்டு போய் நம்ம தலை வைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படி தான் வரும் எப்பயுமே. தலை வைக்கும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் 60 நாள் ஆன தலையை இளம்புழுவுக்கு வைங்க. ரொம்ப சின்ன தலையும் தேவையில்லை, அதிகமான முத்துன தலையும் தேவையில்லை. ஆவரேஜாக ஒரு 2, 3 அடி இருக்கிற அளவுக்கு தலையை வச்சிங்க அப்படின்னா புழு வந்து கொஞ்சம் வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்ரும். முத்துன தலையை சாப்பிட்டுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா புழு வந்து இந்த கொழுந்து தலையை சாப்பிட்டு அடிப்பக்கம் இருக்கிற முத்துன தலையெல்லாம் சாப்பிடாது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுந்து தலையாக வந்து பொறிச்சு போட்டு தட்டில் தான் வளர்த்துவாங்க பட்டுப்புழு. ஆனால் இப்போ வந்து அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம குச்சியாகவே அறுத்து தான் போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் குச்சியில் அடிப்பக்கம் இருக்கிறதெல்லாம் முத்துன தலையாக தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனாலேயே வந்து 50 நாள் 60 நாள் ஆன தலையை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம எப்போ புழு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அறுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா தலையுமே புழு சாப்பிடும்போது நமக்கு வந்து தலை வேஸ்ட் ஆகாது, புழுவும் சின்னது பெருசாக ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். பட்டுப்புழு வளர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டம் தான். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 மணிக்கு நார்மலாக வேலைக்கு போகிறோங்க அப்படின்னா 10 மணிக்குள்ளே நம்ம தலை எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஓரளவுக்கு வந்து ஒரு சிங்கிள் அளவே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு 50 முட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா. இதுவே நம்ம வந்து 100 முட்டை அளவு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ஆள் தேவைப்படும். காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தலை இருக்கணும். சாயங்காலம் நம்ம ஒரு 5 மணிக்கு மேலே போனால் போதும். ஏன்னா அது வரைக்கும் வெயில் அடிக்கும். அதனால் 5 மணிக்கு மேலே அறுத்து 7 மணி அந்த மாதிரி அறுத்து 7 மணிக்கு 8 மணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நைட்டு வேலை முடிஞ்சிடும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே வந்து வச்சிடலாம். பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலை அறுக்கிறதே 8 மணிக்கு மேலே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பட்டுப்புழு வளர்ப்பது பார்த்திங்கன்னா 20 நாள்லேயே நமக்கு வந்து கைக்கு காசு வந்துடும். இது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா ஒரு மாதம் கூட சம்பளம் வந்து ஒரு மாதத்தில் வரும். நமக்கு வந்து 20 நாள்லேயே வந்து நமக்கு வந்துடும். ஆனால் வந்து அது மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிறதில்ல பட்டுப்புழுவில். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா கிளைமேட் இந்த உருக்கம் வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னா பட்டுப்புழுக்கு வந்து நோய் வந்துடுது. மற்றபடி கூலிங்காக கிளைமேட்டு ரொம்ப கூலிங்காக ரொம்ப வெயில் இல்லாமல் ஓரளவுக்கு க்ளவுடியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே தலை சாப்பிட்டு நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது. கடைசி 2 மாதமாக பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு நல்லாவே பேட்ச் எடுக்கவே முடியல. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது 50 முட்டைக்கு 5 கிலோ 10 கிலோ அப்படி தான் எடுக்க முடிஞ்சுது. எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே அப்படி தான் எடுக்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. தலையுமே வந்து நல்லா இருக்குது, வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வைக்கும் போதே புழு நல்லா ஆர்வமாக சாப்பிட்ற மாதிரி தெரியுது.